அப்பனே ஆண்டவா, ஏன்டா என்னைய படைச்சியோ? பிறந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் நிம்மதியே இல்லை. ஒரு நாள் ஓய்வு ஒளிச்சல் இருக்குதா? ஐயோ ஐயப்பா, ஐயோ அப்பா. தாயே, கொஞ்சம் தண்ணி தான் தாயே. அப்பாடா. ஐயோ. அப்பா. உயிர் போய் உயிர் வருது. ஆண்டவன் ஏன் படிச்சானோ? எவ்வளவு நாளைக்கு தான் இதோ ஆண்டவா. தாத்தா, ஆண்டவன் படைக்கல தாத்தா நம்மளைய. யார் படைச்சா? யாரு? இந்த உசுரெல்லாம் எப்படி வந்துச்சு? தாத்தா, முதல்ல கடல்ல இருந்து பச்சையும் சேர்த்து ஒரு வாயு வந்துச்சு தாத்தா. அது கூட சூரியன்ல இருந்து வர புற கதிர்கள், அப்புறம் புரதம், அமினோ அமிலம் இதெல்லாம் கலந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி ஒரு செல் உயிரினம் தோன்றுச்சு தாத்தா. அதுக்கப்புறம் தான் உயிரினம் எங்க தோன்றுச்சு? கடல்ல. கடல்லையா? எனக்கு என்ன தெரியுது படிச்சிருந்தா அதெல்லாம். நான் படிக்கல, எங்க அப்பையும் படிக்கல, எங்க தாத்தா படிக்கல. ஏதோ ஆட்டி தான் 10வது வரைக்கும் உங்க அப்பாவை படிக்க வச்சுட்டா. உன்னைய பெரிய ஆள் ஆக்கணும்னு நினைச்சிட்டு படிக்க வச்சுட்டு இருக்கான். படி படி. என்னம்மா, எங்க பிள்ளைய படிக்கிறத பார்க்க வந்தியா? ஆமா, நீங்க தான் வேலைக்கு கூப்பிட்டா பிள்ளைகளை கூப்பிட்டு வந்தீங்க. விளையாடுவாங்கன்னு பார்த்தாக்கும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல பாப்பா. பாப்பா, அதாவது அவங்களுக்கெல்லாம் படிப்பு இல்லாதனால அப்படி இருக்காங்க. உன்னை வச்சு உன் குடும்பம், உன்னோட சமூகம் எல்லாம் முன்னேறணும். அந்தளவுக்கு அறிவியலோடு சேர்த்து உன்னோட பாடத்தையும் படிச்சுக்கோ, நிறைய தெரிஞ்சுக்கோ. என்ன? வெரி குட். ஆயா, ஆயா. என்னடா பாப்பா? இல்ல, தாத்தா இப்போ நாள் கூலி வேலைக்கு வந்தாரு, அது கூலி காசு கேட்டாங்க. ஒரு நாள் இந்தடா பாப்பா. எங்க இது கொடுத்தா அவர் கிளம்பிடுவாரு. அப்படியா? அப்ப முதல்ல நீ ஏதோ புத்தகம் வாங்கணும்னு சொன்ன, வாங்கிட்டு வீட்டுக்கு ஏதாவது வேணும்னா வாங்கிட்டு மிச்சம் காசை கொண்டு போய் கொடு. பார்த்து பார்த்து.